அகாடமி ஈரோடு. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, ரயில்வே ரீசனிங்கில் முக்கியமான டாபிக் டேட் அண்டு டேஸ். சரிங்களா? இந்த ரயில்வே இதில் வந்து ரீசனிங்கில் கம்பல்சரி இது ஒரு கொஸ்டின் இருக்கு. இதில் இப்போ என்னன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக 3 விஷயம். என்னன்னா, ஒன்று டே கோடு, இன்னொன்று மந்த் கோடு, இன்னொன்று செஞ்சுரி கோடு. இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் கோடு பார்க்கலாம். மந்த் கோடு என்னன்னா ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அப்படின்னு கண்டினியூஸாக போகும். இப்போ ஜான்வரி அப்படின்னா அதோட மந்த் கோடு 1, பிப்ரவரி அப்படின்னா அதோட மந்த் கோடு 2, மார்ச் அப்படின்னா அதோட மந்த் கோடு வந்து 4, அப்படியே கண்டினியூஸாக டிசம்பர் வரைக்கும் போகும். அதே மாதிரி செஞ்சுரி கோடு அப்படிங்கிறது 1600லேருந்து 1699 வரைக்கும் எந்த வருஷம் கேட்டாலுமே அதோட மந்த் இந்த செஞ்சுரி கோடு வந்து 6. 1700லேருந்து 1799 வரைக்கும் எந்த செஞ்சுரி கேட்டாலும் அதோட கோடு 4. 1800லேருந்து 1899 வரைக்கும் எந்த செஞ்சுரி கேட்டிருந்தாலுமே அதனோட கோடு 2. 2000லேருந்து 2099 வரைக்கும் எந்த கோடு கேட்டிருந்தாலும் அதனோட கோடு 6. அதே மாதிரி டே கோட். இந்த டே கோட் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக நம்ம அந்த என்ன டே அப்படின்னு ஃபைன் பண்ணுறது. அதில் சாட்டர்டேனா அதோட கோடு 0, சண்டேனா 1, மண்டேனா 2, டியூஸ்டேனா 4, வெனஸ்டேனா 4, தேர்ஸ்டேனா 5, ஃப்ரைடேனா 6. அதாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த டேட் வந்து என்ன டேல வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டு எப்போ 23. அப்போ அந்த 23 டைரக்டா அப்படியே எடுத்து எழுதிங்க. அடுத்து இது என்னன்னா 11 அப்படின்னா நவம்பர் மந்த். நவம்பர் மந்தோட மந்த் கோடு என்னன்னா 4 பிளஸ். அடுத்து இந்த செஞ்சுரி கோடு வந்து இது என்னது 20. அப்போ 2000ல இருந்து 2099 வரைக்கும் இருந்தா அந்த செஞ்சுரி கோடு 6. இங்க இருக்குங்களா, இந்த 6. அடுத்து இந்த என்ன டேட் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிங்க. 2024னா 24, 25னா 25, 26னா 26 எழுது. அடுத்து இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய எந்த இயர், இப்போ 24ன்னு இருக்குங்களா, அதை 6ஆல டிவைட் பண்ணணும். சாரி, 4ஆல டிவைட் பண்ணணும். இப்படி 4ஆல டிவைட் பண்ணினீங்கன்னா எவ்வளோ டைம்ஸ் வருது? 6 4s are 24. அப்போ எவ்வளவு ஈவு வருதோ அதை இதனோட ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ மொத்தமாக இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த டேட்டு, அடுத்து மந்த் கோடு, அடுத்து செஞ்சுரி கோடு, அடுத்து அது என்ன இயரோ அந்த இயர் அப்படியே எடுத்து எழுதிட்டு அடுத்து அந்த இயரை 6ஆல டிவைட் பண்ணணும். அப்போ எவ்வளோ டைம்ஸ் வருது? 6 டைம்ஸ் வருதுங்களா? அப்போ அந்த 6 ஆட் பண்ணிங்க. அப்போ டோட்டலாக இதை ஆட் பண்ணிங்கன்னா 63 அப்படின்னு வருது. அப்போ இந்த 63ன்னு வரக்கூடிய டோட்டல் வேல்யூவை 7ஆல லாஸ்டா டிவைட் பண்றோம். அப்போ 9 7s are 63. இப்போ லாஸ்டா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதுங்க? 0. இந்த ரிமைண்டரை கொண்டு வந்து நம்ம டே கோட்ல சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ரிமைண்டர் என்ன இருக்குங்க? அப்போ ரிமைண்டர் என்னது? 0. 0னா என்னதுங்க? சாட்டர்டே. அப்போ இந்த டே வந்து என்னதுங்க? சாட்டர்டே. தேங்க்யூ.